நாகப்பட்டினம் நரிமணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தை நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் முன்னிலையில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான கௌதமன் திறந்து வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரிமணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி உதவியுடன் ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கொண்ட கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் முன்னிலையிலும், சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் முன்னிலையிலும், நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான கௌதமன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருமருகல் ஒன்றிய செயலாளர் RTS சரவணன், நரிமணம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொஞ்சம் மண்ணு மட்டும் போடுங்க. ஓகே பாருங்க பாருங்க. ஓகேண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகையாளர்களையும் நாகை மாவட்ட கழக செயலாளரும் கோபராஜபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான சோமு அவர்களையும் மற்றும் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்